முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இணைந்திருக்கிறார் திரு ஸ்ரீதர். எனக்கு நல்லா நினைவுக்கு இருக்கு. திரு செங்கோட்டையனுடைய ரெபெலியன் ஆரம்பித்த போது அவருடைய செயல்பாடுகளை விமர்சித்து அதிமுகவுக்காக நீங்க பேசுனீங்க. இன்று நீங்க தமிழக வெற்றி கழகத்துல அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏவான நீங்க அதிமுக தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறீங்க. திரு கே செங்கோட்டையனும் உங்களை தொடர்ந்து அங்க வந்திருக்கிறார். வெரி இன்ட்ரெஸ்டிங். அரசியல் எவ்வளவு சுவாரஸ்யமானது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சான்று. திரு செங்கோட்டையனுடைய சேர்க்கையை எப்படி பாக்குறீங்க? ஆமா, அரசியல் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு கூத்து, நிரந்தர நண்பரும் இல்லை நிரந்தர பகையும் இல்லைங்கிறது. அந்த கூற்று தொடங்கணும்னா செங்கோட்டையனை போன்ற சீனியர்கள் ஒரு அரசியல் கட்சியில தமிழக வெற்றி கழகத்துல ஜாயின் பண்ணி இருக்கும்போது அவருடைய அனுபவங்கள் கட்சிக்கு பெரிதும் உதவும். அதிலும் குறிப்பாக இந்த டூர் ப்ரோக்ராம்லாம் அவரு அம்மா நாங்க எம்எல்ஏ இருக்கும்போது அவர் மந்திரியா இருந்தாரு. இந்த டூர் ப்ரோக்ராம்லாம் அவர் தான் அம்மாவுக்கு போட்டு கொடுப்பாரு. உங்களுக்கு தெரியும், நீங்களும் அதை கவர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆகையினால அந்த இது அவருக்கு அதிமுக ஒரு நீக்கின பிறகு ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு அரசியல் பண்ணணும், ஒரு அதுக்கு தந்தமான ஒரு இடங்கள் வேணும் போது அவர் தேர்ந்தெடுத்தது தமிழக வெற்றி கழகம் தான். அடுத்து ஃபியூச்சர் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் அடுத்து தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தான் ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர், மக்களை கவரக்கூடிய ஈர்ப்புள்ள ஒரு தலைவர், ஒரு யதார்த்தமான ஒரு தலைவர், மக்களுக்கு ஆங்கிலத்தில் சொன்னா ஐகானிக் ரூரல் மாஸ்டருடைய தலைவர் அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு சீனியர் பொலிட்டிஷியனால உணர்ந்திருக்கிறாரு. உங்க தலைவர் ஏன் அதிமுக தலைவர்கள் தான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்றாரு? அதாவது தற்போதைய தலைவர் திரு விஜய் கேட்கிறேன். நீங்களும் ஒரு எக்ஸ்எம்எல்ஏ, நிறைய எக்ஸ்எம்எல்ஏக்கள் சேரல, நீங்க சேர்ந்தீங்க. இன்னைக்கு திரு கே செங்கோட்டையன், எம்ஜிஆர் நிறைய இன்வோக் பண்றாரு. ஏன் அதிமுக வாக்குகளை ரொம்ப பிரதானமா குறி வைக்கிறாரு? அது ஈஸியா எடுக்க முடியும்னு நினைக்கிறாரோ? அது அவரோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். அது பேசிக்கலா நான் தான் முத அதிமுக தாவைக்கால சேர்ந்தேன். நான் எம்ஜிஆருடைய பற்றாளர்னால சேர்ந்தேன். அப்பவுமே நான் பேட்டியில் கொடுக்கும்போது எம்ஜிஆருடைய பற்றாளர், எம்ஜிஆருடைய 1977 எப்படி இருந்ததோ அதே மாதிரி 2026 இருக்கணும்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் ஆசைப்படுறாரு, அவர் விரும்புறாரு. அந்த எம்ஜிஆருடைய ஆட்சியை திருப்பியும் கொண்டு வரணும் விரும்புறாரு. அதைத்தான் மக்களும் பொதுமக்களும் விரும்புறாங்கிறத ஒரு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நன்கு அந்த மக்களுடைய கருத்துக்களை புரிந்து கொண்டு அந்த எம்ஜிஆருடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வரணும்னு அவர் விரும்புறாரு. அதுல தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவருடைய கூட நம்ம ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் அவருக்கு உதவி செஞ்சு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவருக்கு நம்ம உதவிகரமா இருப்போம் தான் நான் தமிழக வெற்றி கழகம் ரொம்ப பொருத்தமானவர். நீங்க ரெண்டு ஈகோ சிஸ்டத்தையும் பார்த்தவர். நீங்களும் ஜெயலலிதா காலத்து எம்எல்ஏ இல்லையா? 91, 96 எம்எல்ஏ நீங்க.